குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்தி. எப்ப இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்தி. ரிசல்ட்ஸ் எல்லாம் வர வர நல்லா இருக்கு. 2 நாளா வெயில் குறைஞ்சி இன்னைக்கு காலையில எழுந்துக்கிறப்பயே கொஞ்சம் நல்ல மழை. இங்க திருவான்மையூர்ல குளிர்ச்சியா இருக்கு, குளுமையா இருக்கு. 5ஆம் கட்ட தேர்தல்ல பாஜக சீல் பண்ணிடுது வெற்றியை. அதுதான் முதல் கேள்வி. இன்னும் 2ஆம் கட்டம் தேர்தல் இருக்கு. இங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, கன்ஃபார்ம் மெஜாரிட்டி கிடையாது. ஆனா எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறாங்கிறது வந்துட்டாங்க. பட் மெஜாரிட்டி கிடையாது, கோலியேஷன் கவர்மெண்ட் தான் வரும் அப்படிங்கிறப்ப நீங்க இப்ப 5ஆம் கட்ட தேர்தலே பாஜக தனி மெஜாரிட்டி அமைச்சிருச்சுன்னு உங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் விமர்சகர் எல்லாம் சொல்றீங்களே, எந்த விதத்தை வச்சு சொல்றீங்க? ஓகே, 2 விஷயம் பார்க்கணும். அதாவது இத எதிர்ப்பாளர்கள், அதாவது ஒரு ஈகோ சிஸ்டம் தமிழ்நாட்டிலையும் இருக்கு, இந்த அகில இந்திய மீடியாலையும் பாஜகவை விமர்சனம் செய்யும் பல மீடியாக்கள் இருக்கு. பட் ஆங்கிலத்துல ஓரளவு ரிபப்ளிக் வந்ததுக்கு பிறகு டைம்ஸ் நவ் போன்ற சேனல்கள் பல்ஸ் ஆஃப் த பீப்புள சொல்லுது. இந்தியா டுடே, என்டிடிவி எல்லாம் இன்னைக்கும் இப்படி ஒரு நாள் 2 நாள் திட்டுவாங்க, ஒரு நாள் சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. பட் பல்ஸ் ஆஃப் த பீப்புள் தான் முக்கியம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இத தோக்குதுன்னு சொல்றவங்க அடிப்படையா யூஸ் பண்றது 2004 தேர்தல்ல. அதுலயும் திரு வாஜ்பாய் திருப்பி வருவார்னு இருந்துச்சு. ஆனா அவரை தோக்கடிச்சு காங்கிரஸ் ஜெயிச்சுது. அதுல இவங்க யூபிஏ ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப அதே நிலை வந்திருக்குங்கிறாங்க. அதாவது 2004 நிலைமை என்ன, இன்றைய நிலைமை என்ன? அன்னைக்கு காங்கிரஸ்ல இந்தியால மிகப்பெரிய மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் யூபிக்கு அப்புறமா மகாராஷ்டிரால அன்னைக்கு சுஷில்குமார் ஷிண்டே, விலாஸ்ராவ் தேஷ்முக் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அது போல பெரிய ஸ்டேட்ல இன்னைக்கு ஓகே, ரீசெண்டா காங்கிரஸ் எங்க ஜெயிச்சுது? ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவும் கர்நாடகாலையும். அங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் இன்றைய காங்கிரஸ் தலைமை இல்லை, உள்ளூர் தலைமை தான் காரணம். அது தெலுங்கானால அந்த ரேவந்த் ரெட்டி இதை பொறுத்த வரைக்கும் பி.கே. சிவகுமாரும் சித்தராமையா ஒரு ஜாயிண்ட் கூட்டணி கொண்டு போனாங்க. ஸோ இது போல லோக்கல் தலைமைகள் அங்க ஃப்ரீஸ் பண்றதுக்கு இல்லை. அன்றைக்கு பாஜகவும் சில முக்கிய கூட்டணி இழந்திருந்தாங்க. உதாரணமா கருணாநிதி இதுல இருந்து வெளியில போயிட்டார். அவருடைய அந்த எம்பியாக கூட இல்லாமல் முரசொலி மாறன் செத்து போன உடனே டக்குனு இவரை எம்பி ஆகிட்டு அவரை கேபினெட் அமைச்சரா போடணும்னாங்க. கேபினெட் அமைச்சர் கொடுக்க முடியாது, வேணும்னா இணைத்துறை அமைச்சர் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னு அதை காரணமா வச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டு அது வரைக்கும் அவருக்கு பாஜக ஒரு செக்யூலர் பார்ட்டியா இருந்ததுக்கு அதுக்கப்புறமா பாஜகவை அவர் மதவாத கட்சின்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சார் கருணாநிதி. அங்க அதே மாதிரி தேவிலாலுடைய மகன் சரண் சிங்குடைய மகன் வெளியில போனாரு, தேவிலாலுடைய இவருடைய மகன் அங்க வெளியில போனாங்க, சௌதாலா போனாரு. இதெல்லாம் ஒரு சிங்கிங் பார்ட்டிங்க, சிங்கிங் அலையன்ஸ் என்டிஏங்கிற ஒரு இது வந்துச்சு. இன்னொன்னு திரு வாஜ்பாய் அவருடைய உடல்நிலையும் அன்றைக்கு சரியா இல்லை. ஸோ அதனால ஒரு ஆல்டர்னேட் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு மாநிலத்துல காங்கிரஸ் சுயமா பலம் பெற்றிருக்கா அப்படின்னு சொன்னார். இப்ப எகெயின் ஆந்திரா கர்நாடகாவை எடுத்துக்கிட்டா, இங்க இப்ப அண்மையில காங்கிரஸ்ல புது தலைவரா வந்திருக்க திரு தமிழகத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகை சொல்றாரு, மீண்டும் தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைக்குங்க. இப்ப அவங்க அவங்க கான்பிடன்ட் வந்துட்டாங்க அப்படிங்கிறதான அர்த்தம். இப்ப பேச ஆரம்பிச்சா அத ஃபீல்டுல ஒர்க் பண்ணணுங்க. இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணியா இருக்கட்டும், அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், பாஜக கூட்டணியா இருக்கட்டும், பிரச்சாரம் ஃபீல்டுல கொண்டு போய் கடைசி ஆள்கிட்ட வரைக்கும் யார் கேண்டிடேட் என்ன சின்னம்னு சொல்றதுக்கு திமுக செய்த அளவு பிரச்சாரத்தில் மற்ற 2 கூட்டணியுமே பாதிதான் செஞ்சிச்சு. சரி, திமுக கூட்டணியிலேயே திமுக இல்லாமல் காங்கிரஸோ மற்ற இவங்களோ கிட்டத்தட்ட 18 சீட்ல உதயசூரியன் இல்லாத மற்ற சின்னங்கள் அங்கெல்லாம் எப்படி பிரச்சாரம் இருந்ததுன்னு பார்த்தால் ஒண்ணும் இல்லை. உதாரணமா திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு தொகுதிக்கு வரணும்னா அவருக்கு 5 லட்சமோ 50 லட்சம்லாம் சொல்றாங்க. காங்கிரஸ் உடைய ஒரு தொகுதிக்கு கூட அவர் போல. அப்போ காசு கொடுத்து ஆளை கூட்டினா அவருக்கும் பெரிய கூட்டம் வரல. சோ இந்த பிரச்சாரம் செய்யறதுக்கு
ஒண்ணு, உங்களுடைய தலைவர் நல்ல முறையில் பேசி மக்களை கவர் பண்ணணும். இப்ப அண்ணாமலை போல எந்த விஷயம் உலகத்துல இது லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வரைக்கும் எல்லாவற்றிற்கும் புரிந்து கொண்டு மக்களுக்கு புரியும் பாஷையில புரியும் வழியில சொல்ற திறமை இருக்கணும். இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் சைட்ல ஒரு ரவுடி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுல மிகப்பெரிய பணம் பண்ணிட்டு அவர் தன்னை நிலைநாட்டி தலைவராக வந்திருக்காரு. அவரால் அவருடைய தொகுதியை ஜெயிக்க முடியுமான்னு சொன்னால் முடியாது. ஆனா அடுத்த 2 வருஷத்துல அவர் பண்ணணும்னா பண்ணலாம். அவர் எலெக்ஷனுக்காக பேசுறாங்க. நான் டிவி ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்தா திமுகவை எந்த விதத்திலும் வருத்தப்படாதபடிக்கு தான் காங்கிரஸ்காரங்க வந்து பேசுறாங்க. அந்த கூட்டணியில இருந்து தன்னை விலக்கிடக்கூடாது அப்படின்னு தான். ஈவன் நம்ம ரேவந்த் ரெட்டி கூட சனாதனத்தை பத்தி பேசுறது எப்ப தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அருவருப்பாக கீழ்த்தரமாக சபை நாகரீகம் இல்லாமல் சனாதனத்தை பற்றி பேசியதற்கு தண்டனை கிடைக்கணும்னாரு. அப்படி சொன்ன ரேவந்த் ரெட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ண கார்த்திக் சிதம்பரத்தையோ அல்லது அங்க திரு மல்லிகார்ஜுன் கார்கே மகனுக்கும் தண்டனை வாங்கி தரணும்னு சொன்னாரான்னா இல்லை. என கேட்கறதுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தைரியம் இல்லை. நீங்க இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப கர்நாடகா எடுத்துக்கோம். கர்நாடகால சித்தராமையா பிளஸ் பி.கே. சிவகுமார் கூட்டணி மிக ஒரு செல்வாக்கோட விளங்குகிறது. ரேவந்த் ரெட்டி செல்வாக்கோட விளங்குகிறார். ஆனால் நீங்க 1999 எலெக்ஷன்ல இருந்து கர்நாடகாவை பார்த்தால் இன்று வரைக்கும் அவர்கள் மிகவும் குறைவாக வாங்கின சீட்டு 19 சீட்டு. 28ல 19 சீட்டு தான் மிக குறைவாக வாங்கினது. சென்ற முறை 28க்கு 26 ஜெயிச்சிருக்காங்க. 25 பிஜேபி ஜெயிச்சிச்சு. ஒரு சீட் மாண்டியா சீட் மாத்திரம் அவர்கள் ஆதரித்து சுயேட்சை சுமலதா என்ற பெண் வேட்பாளர் நடிகை சுமலதா, அது அவருடைய கணவர் அம்பரீஷுடைய செல்வாக்கு எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சாங்க. அது பக்கா உங்களுக்கு ஒக்காலிக்கா பெல்ட். அதுலயும் பிஜேபி ஆதரவு வேட்பாளர் ஜெயிச்சாங்க. சென்ற முறை காங்கிரஸ் மற்றும் ஜேடிஎஸ் கூட்டணியிலயும் இருந்துச்சு. அப்ப கூட அவர்களால் 2 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. 2ல 1 திரு தேவகவுடா அவர்கள் ஃபேமிலியுடைய ட்ரெடிஷனல் ஹாசன் சீட்டு. அதற்கு அடுத்தது பெங்களூர் ரூரல் எனப்படுகிற டி.கே. சிவகுமாருடைய தம்பி ஜெயிச்ச சீட்டு. சிவகுமாருடைய தம்பி டி.கே. சுரேஷ் ஜெயிச்சது. இதை தாண்டி ஒரு சீட் ஜெயிக்க முடியல. மல்லிகார்ஜுன் கார்கே 8 முறை அதற்கு முன் ஜெயிச்ச அவருடைய சீட்டில் தோற்றார். இதுதான் நிலைமை. எந்த ஒரு லீடரும் மக்களுக்கு மத்தியில ஒரு நிலையான ஆட்சிங்கிறது வேணுங்கிறது. அதே போல நம்ம தெலுங்கானால எடுத்துக்கிட்டீங்கன்னா 7% ஓட்டை சென்ற சட்டசபையில வாங்கினவங்க 19% பாராளுமன்றத்துல வாங்கினாங்க. சோ இந்த முறை அதையும் தாண்டும். இதுதான் நிலைமை. சோ எந்த மாநிலத்திலையும் எந்த ஒரு லீடருக்கும் ஓகே. நீங்க இப்ப இங்க இருக்க கணக்குல சொல்றப்ப இங்கேயே நீங்க சொல்ற மாதிரி வந்து நிறைய கிரெடிட் போல்ஸ் ரிசல்ட் எல்லாம் வருது. இவ்வளவு ஜெயிக்கும், இப்ப 5ஆம் கட்ட தேர்தலே மெஜாரிட்டி பிஜேபி வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்து சமூக வலைதளங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க ப்ரெடிக்ட் பண்ண சர்வேலையும் பாத்தீங்கன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதுல பிஜேபி எவ்வளவு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? இது சைனா விரும்புமா? இல்ல, நீங்க விரும்புறீங்களா? சைனா இப்ப நேற்று சைனால இருந்து வந்திருக்கிற அந்த ப்ரெடிக்ஷன் நமக்கு 430 சீட் வரைக்கும் பிஜேபி ஜெயிக்குங்கிறது. ஆனால் அந்த ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்தால் தப்பா இருக்கா அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். அங்க அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 5 சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து சும்மா சீட்டு கணக்கு போட்டு போடல. இப்ப டைம்ஸ் நோவோ ஏதோ ஒரு சேனல் போட்டப்பமே திமுக தனியா 23 சீட்ல இந்த ஜெயிக்கும்னு கொடுத்திருந்தாங்க. திமுக நின்னதே 21 சீட்டு. சோ அவங்க போன கால்குலேஷன் இந்த கால்குலேஷனை போட்டு வச்சு அடிச்சு கொடுத்த மாதிரி இது பெருமளவில் இல்லை. ஆனால் 1-2 ஸ்டேட்ல கொஞ்சம் ஓவர் பாசிட்டிவா இருக்கு. 1-2 ஸ்டேட்ல கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காவும், சின்ன ஸ்டேட்ஸ்ல பெசிமிஸ்டிக்காவும் இருக்கு. உதாரணமாக யூபியில 80க்கு 80ங்கிறாங்க. என்னுடைய கணக்கு 75ல இருந்து 77 வரும். அதே மாதிரி பீகாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 40க்கு 40ன்னு சொல்றாங்க. என்னுடைய கணக்கு 35 வரும். அதே மாதிரி மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கணக்கு வந்து உங்களுக்கு 48க்கு திருப்பியும் 43ங்கிறாங்க. என்னுடைய கணக்கு 35ல இருந்து 38. ஆந்திரால கூட்டணியாக 20, வெஸ்ட் பெங்கால் 27. இது ரெண்டும் ரீசனபிள்.
மத்திய பிரதேஷ் 29க்கு 29ங்கிறாங்க. சென்ற முறை 28 ஜெயிச்சிருக்காங்க. சிந்த்வாரா மாத்திரம் தோத்தாங்க. பட் சிந்த்வாரா இந்த முறை ரொம்ப டஃபா இருக்குன்னு தான் வருது. குஜராத் 26க்கு 26. கர்நாடகா சென்ற முறை 26, இந்த முறை 25ங்கிறாங்க. என்னுடைய கணக்கில் அது 20ல இருந்து 22. ராஜஸ்தான் 25க்கு 25 சென்ற முறை, இந்த முறை 24ங்கிறாங்க. என்னுடைய கணக்கு 20ல இருந்து 21. ஒரிசா 21க்கு 15ங்கிறாங்க. அது அப்படியே வர வாய்ப்பு இருக்கு. கேரளா 2 கொடுக்குறாங்க. என்னுடைய கணக்குல திருச்சூர், திருவனந்தபுரம் மற்றும் பாலக்காடுன்னு 3 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெலுங்கானால 12ங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை 8 நிச்சயம், 10ல இருந்து 12 ஆப்டிமிசம். அஸ்ஸாம் 13 சீட் இருக்கு, 13க்கு 13ன்றாங்க. என்னை பொறுத்தவரை 11 இல்லது 12 தான் வர முடியும். ஜார்க்கண்ட்லயும் 13க்கு 13ன்றாங்க. 12 வரும், 1 குறையும். பஞ்சாப்ல 3ன்னு சொல்றாங்க. மொத்தம் 13 சீட் இருக்கு. என்னை பொறுத்தவரை அங்க 5 வரை, இப்போ 4ல இருந்து 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சத்தீஸ்கர் 10 சீட்டுன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு 10 வந்துடும். ஹரியானா 10ல 9ங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கிற ஜாட் எதிர்ப்புங்கிறதுல 8 வரை வரும், 2 சீட்டு போலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் 7க்கு 7 வருங்கிறாங்க. 6 நிச்சயம், 1 கொஞ்சம் இழுபறியா இருக்கு. ஆனால் இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இப்ப ஜாமீன் வந்திருக்கு, இடைக்கால ஜாமீன் வந்திருக்கு. எப்படி டஃப் இல்லாம திருப்பி பிஜேபி நீங்க 6ன்னு சொன்னாலுமே அதுவே ஹையஸ்ட் நம்பர்ஸ். அதாவது இப்ப நீங்க 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது எலெக்ஷன்ல இருமுனை போட்டியில உங்களுக்கு 50% எடுத்தா ஜெயிக்க முடியும். மும்முனை பலமுனை போட்டிகள் இருந்தா 45 தாண்டா போதும். சென்ற தேர்தல்ல பாஜக 234 தொகுதியில 50% தாண்டி இருக்கு. சோ டெல்லியில 7க்கு 7 50 தாண்டிருது. அப்ப காங்கிரஸ் பிளஸ் ஆம் ஆத்மியை சேர்ந்தாலும் உங்களுக்கு 50 தாண்டவில்லை சென்ற முறை. இந்த முறை உங்களுக்கு இன்னொன்னு, ஆம் ஆத்மி கடந்த 2 மாநில தேர்தல்ல, முதல் தேர்தல்ல 70க்கு 67, அடுத்த தேர்தல்ல 70க்கு 63 ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் மோடி சர்க்கார் அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆனால் இந்த முறை கேண்டிடேட் செலெக்ஷன் பிளஸ் கேஷ் கால்குலேஷன்ஸ் போன்ற விஷயத்துல சாந்தினி சௌக் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு எனக்கு விஷயம் வருது. அங்கிருந்து வர்றதை வச்சு நான் சொல்றேன். அதனால 6 நிச்சயம். ஏன்னா நான் வந்து ஃபீல்டையும் பாக்குறேன். எனக்கு பிஜேபி ஜெயிக்கணுங்கிறத அனாலிசிஸ் பண்றப்ப நான் சொல்ல மாட்டேன். அதனால உங்களுக்கு தமிழ்நாடு இவர் 5 கொடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் 8ல இருந்து 12 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது கூட்டணியாக, இது எல்லாமே கூட்டணி தான். அதனால இதுக்கு அடுத்தது நம்ம வந்தா டெல்லி. இதுக்கு பஞ்சாபை பொறுத்தவரை டெல்லியில நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய தோழி அல்லது இணைவின்னு நீங்க சொல்வீங்களான்னு தெரியாது. அவர் அரசியலுக்கு வருவதற்கு 10 வருடம் முன்பாகவே அவரை போல ஒரு என்ஜிஓ நடத்தி கொண்டு ஃபோர்டு ஃபவுண்டேஷன் துட்டில் என்ஜிஓ நடத்தி துணையாக இருந்தவர் அந்த மேடம். இப்போ அவரை வீட்டுல அடிச்சிருக்காங்க. அது துணைவிக்கும் இணைவிக்கும் உள்ள சண்டையா, இவருடைய மனைவி அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சொல்லி பிஏ அடிச்சாங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு. சோ அவர் உள்ளே இருந்திருந்தால் அவரை பிஜேபி உள்ள வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு அனுதாபம் வந்திருக்கலாம். மேபி 2 சீட்டு வெளில வந்தோம்னா அந்த அனுதாபம் 80% குறைஞ்சு போச்சு. இப்ப இந்த ஸ்ருதியை அடிச்சதுல சுத்தமாக போய் திருப்பி நெகட்டிவா ஆயிடுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வெற்றிக்கு பின்னணியில இருக்கிறது மிகப்பெரிய அளவில் பெண்கள் ஓட்டு. அது பெருமளவில் குறையுது. எப்படி ஜெயலலிதா அவர்கள் பெண்கள் ஓட்டு அதிகமா வாங்குவாங்களோ அது. இப்ப அடுத்தது அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி போட்டி போடுறது 22 சீட்டு. அதுல ஒரு 7-8 சீட் முடிஞ்சு போச்சு. ஒரிசா, குஜராத், கோவா போன்ற இடங்கள்ல அவர் போட்டி முடிஞ்சு போச்சு. மீதம் உள்ளது டெல்லியில 4 சீட்டு, பஞ்சாப்ல 13 சீட்டு. இந்த 13 சீட்ல ஏற்கனவே 8 சீட்ல காங்கிரஸ் எம்பியா இருக்கு. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுதாபாலையோ ஏதாவது பஞ்சாபில் வந்தால் லூசர் வில் பி காங்கிரஸ் தான். அடுத்தது மகாராஷ்டிராவுக்கு வருவோம். இருக்கிறதுல 2வது மிகப்பெரிய ஸ்டேட் 48. சென்ற முறை பிஜேபி 23 சீட்லையும் கூட்டணிகள் 22 சீட்டையும் ஜெயிச்சு 45 சீட் ஜெயிச்சாங்க. அதுல 22ல 20 21 ஜெயிச்சது சிவசேனா. அன்றைக்கு உத்தவ் தாக்கரே கீழே இருந்தது. இந்த முறை சிவசேனா கட்சி 2ஆக உடைந்து திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் இருக்கிற கட்சி பிஜேபியோட இருக்கு. அவர்களிடம் 13 எம்பி அங்கிருந்து உடைச்சிட்டு வந்தாங்க. அந்த 13 பேருக்கும் அவங்க அப்படியே சீட்டை கொடுத்துட்டாங்க. அவங்க 15 சீட்டு பிஜேபி கூட்டணியில ஒரிஜினல்
சிவசேனாவுடைய சின்னத்துல, அதாவது வில் அம்பு சின்னத்துல நிக்கிறாங்க. சோ மக்கள் அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாலும் அவங்க ஜெயிக்கலாம். இன்னொன்னு பிஜேபி என்ன பண்ணிடுச்சுன்னா, சென்ற முறை ஜெயிச்ச 23 சீட்டோட 4 சீட் அதிகமா ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஷிண்டேவுடைய பார்ட்டி 15ல 13 உத்தவ் தாக்கரேயோட சண்டை போடுறாங்க. இவங்க கிட்ட ஒரிஜினல் சின்னம் இருக்கு. சோ 15ல 15 13 அவங்க ஜெயிச்சாலும் சரி, பிஜேபியுடைய தனி கூட்டு குறையாது. அதே மாதிரி அஜித் பவாருடைய என்சிபி அவங்களுடைய ஒரிஜினல் சின்னமான கிளாக்ல 6 சீட்ல நிக்கிறாங்க. 4 சீட் சரத்பவாரோட நேர சண்டை போடுறாங்க. சோ சரத்பவார் ஜெயிச்சாலும் அஜித் பவார் ஜெயிச்சாலும் பிஜேபிக்கு நஷ்டம் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், சரத்பவார் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அஜித் பவாரிடம் ஹேண்ட் ஓவர் செஞ்சுட்டு போவதாகவும் அவர் மாநிலத்தை பார்ப்பதாகவும் டெல்லியில சுப்ரியா சுலே தன் மகளையும் பார்த்துக் கொள்வதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல யார் எப்படி ஜெயிச்சாலும் இது நடக்க போகுதுங்கிறாங்க. ஷிண்டேவுக்கு திருப்பி சேர்த்துக்கிட்டு வருவாங்களா, அதெல்லாம் யார் அதிகமா ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ மகாராஷ்டிராலையும் உங்களுக்கு 35ல இருந்து 40 வரலாம். இவங்க 45 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 சென்ற முறை இன்னைக்கும் கூட ஃபைட்ல 200 சீட்டு நேரடியாக காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும். அந்த 200 சீட்ல 90% ஸ்ட்ரைக்கு பிஜேபிக்கு இருக்கு. அதை மாத்துறதுக்கு பெரிய அளவுல இல்ல. மாறினால் உச்சகட்ட மாற்றம்ங்கிறது ஹரியானால 10ல 4 சீட்டு போகலாம். இதுல ராஜஸ்தான்ல 25க்கு 4 சீட்டு போகலாம். 8 சீட்டு தான் போகுது. இந்த இதுல கர்நாடகால 1ல இருந்து 5 சீட் ஆகலாம். ஸோ 12 சீட்டு குறையுது. சரி, பிஜேபி எங்க கெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தால் உங்களுக்கு தெலுங்கானால 4ல இருந்து 6 சீட்டு கெயின் பண்ணுது. தமிழ்நாட்டுல 2ல இருந்து 5 சீட். ஸோ 12ல 6 5 11. கேரளால 3. இங்கேயே ஜெயிச்சு. உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டா, ஏன்னா 2014 ஒரு மிகப்பெரிய கணக்கு. ஏன்னா எனக்கு அது ரொம்ப எளிதாக 72 + 1 73 ஜெயிச்சாங்க. ஒரு ஹிந்தி நண்பர்கிட்ட இருந்து எனக்கு பத்திரிகையாளர்கிட்ட இருந்து அப்ப செய்தி வந்துச்சு, ஏன் 7 சீட்ல தோத்தாங்கன்னு கேட்டேன். 7 சீட்டும் பரிவார்கா சீட் என்ன அப்படின்னா என்ன சார்னு. இவர் இது காங்கிரஸ்ல இருந்து அமேத்தியும் ரேபரேலி மட்டுமே, அதாவது அம்மா பிள்ளை ஜெயிச்சார்கள், தலைவர்களுடைய குடும்பம். சமாஜ்வாதி பார்ட்டியில அவர்களுடைய குடும்பம் திரு முல்யாம் சிங் யாதவ், அவருடைய தம்பி திரு இப்ப இருக்கிற அவருடைய மகன், மருமகள் மற்றும் தம்பியுடைய மகன் 5 பேரும் பரிவார்கா சீட்டு. சோ பரிவாரை தாண்டி மற்ற எந்த சீட்டையுமே அவங்க ஜெயிக்க முடியல. சென்ற முறை அந்த பரிவாரை சேர்ந்த அமேதியும் தோற்றார்கள். இந்த முறை அந்த முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் கன்னோஜ் சீட்டை தோற்பார் என்று வருகிறது. அதே போல மகாராஷ்டிரால பாராமதியில் சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சுலே தோற்க முடியும் செய்திகள் வருது. சோ இந்த நிலையில 400 லட்சியம் என்று பார்லிமெண்ட்ல திரு மோடி அவர்கள் சொன்னார்கள். இல்ல, அது நீங்க வெளிநாட்டு சர்வே சொன்னாலும் அண்மையில இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருப்பார். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்ற முறை ஃபீல்டுல 2014லயும் 19 இருந்ததோ அது அப்படியே தொடர்கிறது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 400ன்னு சொன்னது மக்களிடம் ஒரு இமேஜ் பில்டிங். நான் இந்த லெவல்ல வரேன், நீங்க இங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கிறேன், நீங்க கீழே இங்க இருக்கீங்க, உங்களுக்கு சண்டை. அதாவது கிரவுண்ட்ல பவுலரும் பேட்ஸ்மேனும் சண்டை போடணும். நீங்க தனியா 2 பேர் ஒருத்தர் வச்சுக்கிட்டு பேட்டை வச்சுட்டு ஃபீல்டுல ஓரமா நின்றுட்டு விளையாடுற ஆளு ஃபீல்டுலயே இல்ல அப்படிங்கிற மாதிரி மோடி கொண்டு போயிட்டாரு. இப்ப 400ன்னு சொல்லிட்டு 380 85ன்னு வந்தாலும் அவங்க சொன்னது வரலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். அவர்களுக்கு தேவை 273 சீட்டு தான். அதுக்கு மேல எத்தனை சீட்டு இருந்தாலும் பெரிய லாபம் கிடையாது. ஏன்னா பெரிய பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வச்சுட்டு நீங்க பில்ல பாஸ் பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட் ஒன்னு அப்ரூவ் பண்ணணும். இந்தியாவில் அதிகமான சட்ட திருத்தங்கள், ஏன் அரசியல் சட்டத்தையே நிறுத்திய நெருக்கடி நிலையை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். சோ இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானவர்கள் யாருன்னு பார்த்தா குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி செய்யறவங்க தான். பாஜக என்பது ஜனநாயக கட்சி. சோ இன்றைய நிலையில திரு பிரசாந்த் கிஷோர் முஜோல பர்காதத்துக்கு கொடுத்திருக்கிற பேட்டியில என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டுல ஒரு சேஞ்சும் இல்லை. அது எப்படி சொல்றீங்க? இவர் சொல்லியிருக்கார், அவர் சொல்லியிருக்கார், நான் போய் பார்த்திருக்கேன், நானும் ஃபீல்டுல போய் பார்த்தேன் அப்படின்னு பர்காதத் அம்மையார் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏமா, என்னைக்குமே ஃபீல்டுல போனீங்கன்னா 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 100 10 ஆக்கணும்னா
சென்ற முறை பாஜக 38.7% ஓட்டு வாங்குச்சு. அப்ப 10க்கு 6 பேர் எதிராக இருக்காங்க. நீங்க ரோட்ல போறப்போ 10 பேர் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 20 பேர் பாக்குறீங்கன்னா நீங்க உங்களுடைய பார்வை நீங்க போட்டிருக்கிற கண்ணாடியில பிஜேபி எதிர்ப்பாளர்களா தேர்ந்து கேள்வி கேட்டீங்கன்னா 20ல உங்களுக்கு நீங்க கேட்ட 12 பேரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 10க்கு 8 பேர் நினைக்கிறீங்க. ஆனால் ஃபீல்டுல எந்தவித மாற்றமும் இல்லை. சரி, இப்ப பிரியங்கா காந்தி ஒரு வளர்ச்சி தலைவராக தேர்கிறார், அவருக்கு கூட்டம் வருது. இப்ப தேஜஸ்வி யாதவுக்கு பெரிய கூட்டம் வருகிறது அப்படின்னு பரப்பப்படுகிறது. பிரியங்கா காந்தியை நிலைநிறுத்தி 2022 யூபி அசம்பிளி எலெக்ஷன்ல 402 சீட்டுக்கும் போட்டி போட்டாங்க. அவங்க மகிழா சக்தி இல்ல நாரி சக்தின்னு சொல்லிட்டு 40% சீட்டை லேடிஸ்க்கு கொடுத்து அவங்களே முழு கேம்பெயினையும் நடத்தினாங்க. 2 சீட்டு ஜெயிச்சாங்க. மீத 400 சீட்ல அவங்க டெபாசிட்டை இழந்தார்கள். அவங்க வாங்கினது 2.33%. இப்ப தேஜஸ்வி யாதவ் இன்னொன்னு அசம்பிளி சீட்டுக்கும் உங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது அசம்பிளி சீட்னா 2 லட்சம் ஓட்டு இதுல இருந்து 3 லட்சம் ஓட்டு, விழுகிற ஓட்டு 3 லட்சம் ஓட்டு சராசரின்னு வச்சுக்கோங்க. அதுல விழுகிற ஓட்டு 2 லட்சம். 2 லட்சத்துல 70,000 60,000 வாங்கினா ஜெயிச்சிடலாம் மூணா தெரியுறப்ப. ஆனால் 20 லட்சத்துல 5-6 லட்சம் வரணும். இப்போ ஒரு 3 எம்எல்ஏ சீட்ல நீங்க 60-70,000 வாங்கினா 1.80, மிச்சம் 3ல நீங்க 40,000 வாங்கினீங்கன்னா அவர் 1 லட்சம் வாங்கிட்டாருன்னா இங்க வாங்கறத அவர் பீட் பண்ணுவார். இப்ப சென்னை, சவுத் சென்னையே என்கிட்ட கேட்டாங்க, சார் சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், இது வேளச்சேரி, இது 3லையும் கிட்டத்தட்ட பிஜேபி தமிழிசை சவுந்தரராஜன் உங்களுக்கு 65-70% வாங்குறாங்க சார், அப்ப மொத்தமா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்பா நம்ம சவுத் மெட்ராஸ்ல 5 லட்சம் ஓட்டு உள்ளது சோழிங்கநல்லூர் தொகுதி. சோழிங்கநல்லூர் தொகுதியில 3.5 லட்சம் திமுக வாங்கிச்சுன்னா இந்த லீடை குறைச்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் 30% 31% 3 பேர் இருக்காங்க. கடைசி 2% யார் அதிகமா எடுக்கிறாங்கன்னு தான் இருக்கு. சோ இங்க ஆனா பிஜேபி 50% தாங்கி 234 சீட்ல இருக்கிறப்ப நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்து பத்திரிகையை எடுத்து எல்லாரும் படிக்கணும். நடுப்பக்கத்துல இடது பக்கம் பிஜேபி எப்படி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சென்ற முறை 303 சீட்ல அவங்க ஜெயிச்சதுல இந்த முறை அதுல 167 பேருக்கு தான் சீட்டு கொடுத்திருக்காங்க. மீதம் உள்ள ஆட்களை மாற்றி இருக்காங்க. அதுலயும் கூட அவங்க அதுல 167 பேர்ல 50%க்கு மேல 50,000க்கும் கீழே வாங்கினவங்க. ஆனா மிக அதிகமான லீட்ல செகண்ட் ஹையஸ்ட் வாங்கின கர்னால்ல அவங்க போன தடவை நின்ற கேண்டிடேட்டை எடுத்துட்டு ஜெகதீஷ் இவரை கட்டார போட்டிருக்காங்க ஹரியானால. சோ அவங்க வெற்றிங்கிறது மாத்திரம் போன முறை லீடுங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். ஃபீல்டுல யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த முறை யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு, அதோடைய சோசியல் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் பார்த்து அதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்டடி. யார் ஒருவருக்கும் பிஜேபி எப்படி கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாங்கிற அந்த சோசியல் இன்ஜினியரிங் விக்டரி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இந்து கட்டுரை வந்திருக்கு. அதை விட்டுட்டு உங்களுக்கு போன முறை ஜெயிச்ச எல்லாருக்கும் நான் கொடுப்பேன், இல்லை எனக்கு யாரெல்லாம் கை துறக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, கரூர்ல அந்த அம்மாக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு ஜோதிமணிக்கு, ஆனா அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில உள்ளூரை சேர்ந்த கேண்டிடேட்டு கொடுக்காம சர்ச்சு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியை சேர்ந்த அதுலயும் சர்ச்சில் ஊழல் செய்தவரை கிறிஸ்துவர் ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கும் அங்க அதனால அதுவே அவருக்கு எதிர்பார்ப்பு. அடுத்தது இவங்களோட வாக்கிங் செய்தவர்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்திருக்காங்க. மேபி ஜாதி செல்வாக்கு மயிலாடுதுறையில அவங்கள காப்பாத்தலாம், ஆனா திருநெல்வேலியிலும் கரூர்லயும் வாய்ப்புகள் கம்மி. ஸோ கேண்டிடேட் செலெக்ஷன் நம்ம கண்ணு முன்னாடி மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தமிழ்நாடு வச்சு சொல்றேன். ஸோ இது போல அதே மாதிரி திமுகலையும் பார்த்தா யாரெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓகேங்கிறாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப இதுல ஈரோடு எடுத்துக்கிட்டோம், கரூர் எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை இப்பொழுது மிக டஃப் ஃபைட்டு கொண்டு போயிருக்காங்க. ஐ மீன் இது கள்ளக்குறிச்சியில அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, ஈரோடுல அதிமுக நல்ல ஃபைட் கொடுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இளைஞர் திமுகல இருந்து லூசான கேண்டிடேட் செலக்ட் பண்ணது. யாரு முதல் குடும்பத்துக்கு அதிகமா ஜால்ரா தூக்குவாங்கன்னு போட்டுட்டு ஜெயிக்கும் ஆளு இல்ல முக்கியமான ஆளுன்னு போடாம இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வருது. எனவே கேண்டிடேட் செலெக்ஷன், பர்ஃபார்மன்ஸ், நல்ல கரெக்டான ஸ்லோகன்ஸ், அதை விட்டுட்டு வெறும் வெறுப்பு பேச்சை மட்டுமே கொண்டு சென்ற எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை. சைனீஸுடைய
இது 430 சீட்டுங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை 390 வரை மிக எளிமையாக எடுக்க முடியும். கண்டிப்பா. அப்ப போன தடவையோட இந்த தடவை கண்டிப்பா வந்து திருப்பி பிஜேபி வந்து அதிகமா இருக்க போற இந்த எண்கள் தான் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.